மனிதரும் தேவரும் மாயாமுனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் தடைமேல் பனிதரும் நீங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சால் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அன்பானவர்களே, நாம் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு நாம் நமது வாழ்க்கையை ஆன்மீக உணர்வோடு கூடியதாக அமைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாகும். எனவே நமது விப்ஜிஆர் ஹெல்தி லைஃப் யூடியூப் சேனலில் பல ஆன்மீக நிகழ்வுகளையும் பதிவேற்றம் செய்வது மனித சமுதாயத்திற்கு செய்யும் உதவியாக இருக்கும் என கருதுகின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் பல ஹிந்து சமய அருளாளர்களை உலகிற்கு வழிகாட்டிகளாக நல்கிய ஆன்மீக பூமி. அந்த வரிசையில் அனைவராலும் போற்றி வழிபடக்கூடியவர் தனித்தன்மை வாய்ந்த தவ திரு அம்பிகானந்தி மகராஜ் சுவாமிகள். அவரை குறித்த இந்த பதிவினை உங்களின் பார்வைக்கு அனுப்புவதில் பெரு மகிழ்வடைகின்றேன். சுவாமிஜியை குறித்த தனித்தன்மை நிகழ்வுகளையும் பெருமைகளையும் அவரிடம் நேரடியாக பழகிய அன்பர்களின் வாயால் கேட்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதால் பல ஆன்மீக அன்பர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களின் கருத்துக்களை பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். மணவாளக்குறிச்சி அம்மாண்டிவிளை பகுதியில் ஆற்றின்கரை ஊரில் உடையார் பிள்ளை பகவதி அம்மாள் தம்பதியர்களுக்கு மகனாக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் சுவாமிஜி. இவர் சிறு வயதில் வேலப்பன் என்று அழைக்கப்பட்டார். அப்பெயர் காலப்போக்கில் குமாரதாஸ் என்று மாறியது. சுமார் 14 வயது பருவமாக இருக்கையில் வீட்டை துறந்து நமது இந்து சமயத்திற்காகவும் பாரத நாட்டிற்காகவும் பணியாற்றத் தொடங்கினார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக கஸ்தூர்பா கேந்திரா என்ற அமைப்பை மருதங்கோட்டில் தொடங்கி அங்கு சுமார் 64 ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு, உடை முதலியவற்றை வழங்கி பராமரித்து வந்தார். சுவாமிஜி அவர்கள் மணவாளக்குறிச்சி அம்மாண்டிவிளை பகுதியில் ஆற்றின்கரை ஊரில் உடையார் பிள்ளை என்பவருக்கு மகனாக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதில் வேலப்பன் என்று அழைக்கப்பட்டார். அப்பெயர் குமாரதாஸ் என்று மாறியது. சுமார் 14 வயது பருவமாக இருக்கையில் வீட்டை துறந்து நமது இந்து சமுதாயத்திற்காக, நமது பாரத நாட்டிற்காக பணியாற்றத் தொடங்கினார். காந்திஜியின் சுதந்திர போராட்டத்தால் கவரப்பட்டு தண்டி போராட்டத்திலும் கலந்து கொண்ட குமாரதாஸ் ஏழை எளிய மக்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் விளவங்கோடு பகுதியில் கஷ்டப்படுவதைக் கண்டு மனம் வெதும்பி மருதங்கோடு பகுதியை மையமாக கொண்டு சமூக பணியை தொடங்கினார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக கஸ்தூர்பா கேந்திரா என்ற அமைப்பை மருதங்கோட்டில் தொடங்கி அங்கு சுமார் 64 ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு, உடை முதலியவற்றை வழங்கி பராமரித்து வந்தார். அங்கேயே அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு பயன்படும் வகையில் சிறு தொழில் நடத்தி வந்தார். நூல் நூற்றல், சோப்பு தயாரித்தல், பேக்கரி பொருட்கள் உற்பத்தி செய்தல் போன்றவற்றை செய்து மக்கள் தொழில் செய்து வருமானம் ஈட்ட வழிவகை செய்தார்.
அந்த வருமானத்தில் ஒரு பங்கை அனாதை பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் பராமரிப்பிற்காகவும் செலவு செய்து வந்தார். காலப்போக்கில் கேந்திரா நஷ்டத்தில் ஓடியது. தன்னுடைய ஊரில் உள்ள சொத்துக்களை எல்லாம் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அதற்காகவே பயன்படுத்தியவர் சுவாமிஜி அவர்கள். தொடர்ந்து நடத்த முடியாமல் கேந்திராவை விலைக்கு கொடுத்ததார். ஆனால் அங்கு தங்கி படித்து பெரிய நிலையடைந்த ஆதரவற்ற பிள்ளைகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள். பின்னர் வெள்ளிமலை மதுரானந்தி மகாராஜ் அவர்களின் பணியால் கவரப்பட்டு வெள்ளிமலை ஆசிரமத்தில் தங்கி பணி செய்து வந்தார். எளிமையே வடிவான சுவாமிஜி வெள்ளை ஆடையில் குமாரதாஸ் என்ற பெயரோடு வெள்ளிமலைக்கு சென்றார். ஆனால் மதுரானந்தி மகாராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சந்நியாசம் ஏற்று சுவாமி அம்பிகானந்தி மகாராஜ் என்ற நாமத்தோடு சமயப்பணியை தொடர்ந்தார். சுவாமிஜியின் விடாமுயற்சியால் குமரி மாவட்டத்தில் பல ஊர்களிலும் சமய வகுப்பு, கீதா வகுப்பு, திருவிளக்கு பூஜை, சத் சங்கம், அந்தர்யோகம் போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை ஏற்படுத்தி இந்துக்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டினார். சிறு காலத்திற்கு பின் குளச்சல் சாரதா மகளிர் மன்றத்தினை மையமாக கொண்டு இறைப்பணியை ஆற்றினார். பின்னர் பரமேஸ்வரி அம்மா அவர்களின் உதவியுடன் பார்வதிபுரத்தில் சாரதா மந்திரம் என்ற மகளிர் மடத்தை உருவாக்கினார். சாரதா மந்திரத்தின் அருகிலேயே ராமகிருஷ்ண குடீரம் என்ற மடத்தை நிறுவி அதனை இறை பணியாற்ற விரும்பும் ஆண்களுக்காக ஒதுக்கினார். வேல்புரம் கிருஷ்ணநாயர் அவர்களின் துணையுடன் காசி ஹிமாலய யாத்திரை சுமார் 50 தடவைக்கு மேல் நடத்தியுள்ளார். 102வது வயது வரை வாழ்ந்த சுவாமிஜி தனது இறுதி நாட்கள் வரை எளிமையும் அடக்கமும் நிறைந்தவராக இருந்து சமயத்தொண்டு புரிந்துள்ளார். நம்முடைய சமயம் கூறுகின்ற சித்திகள் பலவற்றை பெற்றிருந்த போதிலும் அவற்றுள் ஒன்றை கூட பிறர் புரிந்து கொள்ளும்படி வெளியே காட்டாமல் அதனை தனக்குள் அடக்கிய வண்ணமே அருள் வாழ்க்கை வாழ்ந்த பெரியவர் என்றால் அது மிகையாகாது. சுவாமிஜியின் சமாதி விவேகானந்த குடீரத்தின் அருகில் உள்ளது. சுவாமிஜியின் உயர் நோக்கமான ஒரு பள்ளியை விவேகானந்தா குடீரத்தில் நடத்த வேண்டும் என்று என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கின்றார். ஆனால் அந்த ஆசை இன்னும் நிறைவேறாமலேயே உள்ளது. இன்னும் பல சிறப்புகளை சுவாமிஜியின் தொண்டர்கள் பலரும் கூறுவதை கேட்டு அவர்கள் திருவாய் வழியாக அறிவோம். வீடியோவை இறுதி வரை பார்த்து நம் வாழ்க்கையை வழிநடத்த தேவையான பல அரிய சிறப்புகளையும் கருத்துக்களையும் கேட்டறிந்து பயனடைவோம். எங்கள் ஊர் கோயிலான சக்திபுரம் ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் சிறப்பாக விளங்குவதற்கு பங்காற்றியவர் சுவாமிஜி அவர்கள். சுவாமிஜி அவர்களின் அந்த தன்னலமற்ற சேவையின் காரணமாக சிறு கோயிலாக இருந்த எங்களுடைய சக்திபுரம் அம்மன் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக உருவாவதற்கு சுவாமிஜி மிகவும் பெரும் பங்காற்றியுள்ளார். சுவாமிஜி அவர்களுக்கு அவரின் தொண்டனான சக்திபுரம் பி. விஜயனாகிய நான் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மார்த்தாண்டம் ஓதேஸ்வரம் கோயிலை மையமாக கொண்டு திரு ஆர். சுந்தரம் சார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சமய பணிகள் அனைத்திற்கும் உத்வேகமும் பகிர்ச்சியும் கொடுத்தவர் சுவாமிஜி அம்பிகானந்தி மகாராஜ் என்றால் அது மிகையாகாது. வயதான நிலையில் கூட ஒரு கையில் மூட்டு இறங்கி இருந்தபோது கூட அதனையும் பொருள்படுத்தாமல் பஸ்ஸிலே ஏறி கோதேஸ்வரம் வந்து சமய வகுப்பு ஆசிரியர்களையும் திருவிளக்கு பூஜை நடத்துபவர்களையும் திங்கள் மற்றும் புதன்கிழமை நாட்களில் வைத்து சமய உணர்வூட்டிய அரிய செயலை செய்தவர் சுவாமிஜி அவர்கள். இது போன்ற இறைபணி புரிய வேறு எந்த சாதுக்களாலும் இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓதேஸ்வரம் கோயில் தலைமை பூஜாரியாக இருக்கின்ற சக்திபுரத்தை சார்ந்த திரு ரவீந்திர கிருஷ்ணன் சாமிஜியுடன் தொடர்புடைய முக்கிய நபர். அவர்
தன்னுடைய வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்து சமய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய பணி மிகவும் சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய வாயால் சுவாமிஜியினுடைய தனி சிறப்புகளையும் அனுபவங்களையும் கேட்டு அறிந்து கொள்வோம். மௌனமென்ன மௌனமென்ன சொல்விநாயகா, காத்திடுங்கருணாகரா பாலசுந்தரா. மௌனமென்ன மௌனமென்ன சொல்விநாயகா, காத்திடுங்கருணாகரா பாலசுந்தரா. சந்ததமுனை பாடுகிறோம் சங்கரன் பாலா, கானவா கேசவா பாலகுமாரா. மௌனமென்ன மௌனமென்ன சொல்விநாயகா, காத்திடுங்கருணாகரா பாலசுந்தரா. தவத்திரு சுவாமி அம்பிகானந்தஜி மகாராஜ் அவர்களுடைய பாதம் பணிந்து அவருடைய மகத்தான பணிகளையும் அவருடைய ஆன்மீக உந்துதல்களையும் நமக்கு அளித்ததன் காரணமாக நாம் இன்று ஆன்மீக விழிப்புணர்வோடு இருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் அருள்மிகு ஸ்ரீ கோதேஸ்வரம் திருக்கோவிலில் வைத்து அறிமுகமானோம். அப்போது வெள்ளி விளாகத்தை சார்ந்த திரு சுந்தரம் அவர்களும் என்னுடைய சகோதரராகிய திரு பி விஜயன் அவர்களுடைய அறிமுகத்தாலும் சுவாமிஜியை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். அவர் எளிமையான நடையுடையவர், அன்பால் அனைவரையும் கவரக்கூடியவர், அன்பால் ஆன்மீக விழிப்புணர்வினை ஏற்படுத்தியவர். சுவாமிஜியினுடைய பணி அளவிடற்கரியது. அவர் கோதேஸ்வரத்தில் அறிமுகம் ஆனபோது நாங்களெல்லாம் ஆன்மீகம் என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. அவருடைய எளிமையான நடைமுறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்கின்ற ஒரு வகுப்பினை ஆரம்பித்தார். அதிலிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதை இந்துக்களுடைய புனித நூல் என்பதையும் அறிந்து கொண்டோம். மேலும் சமய வகுப்பு என்கின்ற ஒரு அரிய பொக்கிஷத்தையும் அறிமுகப்படுத்தினார். அதன் மூலமாக இன்று குமரி மாவட்டம் முழுக்கவே மிக சிறப்பான முறையில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய பணி ஏதோ ஒரு ஊரிலோ 2 ஊரிலோ அல்ல, குமரி மாவட்டம் முழுக்கவே கால்நடை பயணமாகவே சென்று ஆன்மீக விழிப்புணர்வை அளித்தவர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளிமையான உடையோடு, எளிமையான நடையோடு, எளிமையான உணவோடு, நாம என்ன உணவு கொடுக்கிறோமோ அதுதான் சாப்பிட்றார். அப்படி அவருடைய பணி இருந்தது. அவர் அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவார், கீதா கீதா என்று சொல்லும் போது தியாகி தியாகி என்று வரும் என்று. தியாகத்தினுடைய முழு உருவமாகவே அவர் இருந்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பஸ்ஸுன்னா பஸ்ஸு, சைக்கிள்னா சைக்கிள், பைக்குன்னா பைக்கு, கால்நடைன்னா கால்நடை. இப்படி எளிமையாக பணியாற்றியவர், பழகுவதற்கு இனிமையானவர். எந்த ஒரு அறிவில்லாத ஒருவரிடமும் அதுபோல முரடாக இருக்கக்கூடியவர்களிடத்திலையும் அன்பாக பேசி அவர்களை கனிய வைக்கக்கூடியவர். இந்த ஆன்மீக செல்வத்தை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். குமரி மாவட்டம் முழுக்கவே பகவத்கீதைன்னா என்ன என்கிறத அவர் நமக்கு சொல்லியவர் அவர்தான். ஏன்னா அதனுடைய மகாத்மியம்
அதுபோல கீதா பாராயணம் என்பதை ஒவ்வொரு ஊர்களிலையும் போய் பாராயணத்தை ஏற்படுத்துவார். அதோடு சேர்ந்து பிரார்த்தனை, திருமண வீட்டு பிரார்த்தனை, இந்த மாதிரிப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாம், மங்கள பிரார்த்தனை எல்லாம் ஆரம்பித்து வைத்தார். எங்களோடு கூடவே வருவார். அவ்வளோ அன்பானவர், அவ்வளோ எளிமையானவர். அங்கனம் குமரி மாவட்டம் முழுக்கவே ஒரு நல்ல ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு விஷயம், மகளிர்களுக்கு ஒரு தனியான ஒரு ஸ்தாபனம் வேணும் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையிலேயே பார்வதிபுரத்தில் சாரதா ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி அங்கு மகளிர்களை ஒன்றிணைத்து விளக்கு பூஜை, கீதா பாராயணம், அகவல் பாராயணம் என்கின்ற நிகழ்ச்சிகளை ஊராக நடத்த வைத்தார். இப்படி பெண்களுக்கும் ஆன்மீக விழிப்பினை ஏற்படுத்தினார். அதுபோல காசி ஹிமாலய யாத்திரை என்ற நிகழ்ச்சியையும் மிக சிறப்பாக அற்புதமாக நடத்தி ஆன்மீக விழிப்புணர்வை உருவாக்கினார். பாரதம் முழுக்க சுற்றி இருக்கிறார். அவருடைய பணி அளர்த்தற்கரியது. அவருடைய இந்த பணியால் இன்று என்னை பொறுத்த அளவில் நான் சொல்வது என்னன்னா, வெள்ளிமலை ஆசிரமத்திலும் பணியாற்றியவர், அங்கும் சிறப்பாக பணியாற்றினார். இப்படி எல்லா ஆன்மீக நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக இருந்து அனைவரையும் ஆன்மீக விஷயத்திலே ஈடுபடுத்தியவர் சுவாமிஜி அவர்கள். அவருடைய பணி இன்றல்ல, நாளையல்ல, என்றுமே தொடர்ந்து இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. குழந்தையான மனம் உடையவர். எல்லா ஆலயங்களும் வளர்ச்சி அடைவதற்கும் காரணமாக இருந்தார். குறிப்பாக கோதேஸ்வரம் ஆலயத்தில் கௌரவ தலைவராக இருந்து ஆலய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வைத்தார். இப்படி எல்லா நிகழ்ச்சிகளையும், ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் கன்னியாகுமரியை அடிப்படையாக கொண்டு ஆரம்பித்து வைத்தவர். அவருடைய பணி இன்றும் மிக சிறப்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய திருப்பாதங்களில் இந்த என்னுடைய எளிமையான இந்த விஷயத்தினை சமர்ப்பிக்கின்றேன். அன்பானவர்களே, சகோதரர் ரவீந்திர கிருஷ்ணன் அவர்கள் சாமிஜியை குறித்த பல உண்மைகளையும் பகிர்ந்துள்ளார். அன்னார்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கோதேஸ்வரத்தை சார்ந்த அம்மா இந்திரா தர்மியன் அவர்கள் சுவாமிஜியின் வழிகாட்டுதலின்படி பல இறைப்பணிகளை இப்போதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அனுபவ உரையை நாம் கேட்போம். அவர் வாயால் சாமிஜியின் பல அரிய சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம். இப்போ அம்பிகானந்தஜி சுவாமி, முதல்ல அவருக்கு நமஸ்காரம். அவரை எப்போவுமே நினைக்காம இருக்க முடியாது வாழ்க்கையில். ஏன்னா அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பார்க்கும்போது அவர் இந்த இல்லறவாசியான எனக்கு சொல்லித்தந்த விஷயங்கள் தான் ஏகப்பட்டது. அது எப்படின்னா, ஆன்மீகத்தோட சேர்த்து எப்படி நம்ம வாழ்க்கையில இந்த ஆன்மீகத்தோட சேர்த்து இல்லறத்தை கொண்டு போகணும்னு அவர் சொல்லி தந்ததெல்லாம் என்னுடைய வாழ்க்கை. எனக்கு 73 வயசு. இந்த வயசுலையும் என் பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு ஒரு புருஷனுக்கு கூட இப்படி இருக்கணும். ஆனா அவர் சன்னியாசியா இருந்துட்டு ஒரு லௌகீகத்துல நீங்க எப்படி போனா இப்படி உங்களுடைய வாழ்க்கை ஆன்மீகத்துல எப்படி போய் சேரும், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சந்ததிகள் எல்லாமே எனக்கு நல்லா சொல்லி தந்திருக்காரு. அது பக்தி பூர்வமா. இன்னும் ஒவ்வொரு புக்கையும் எடுத்து படிப்பாரு, படிச்சுக்கிட்டு எனக்கு தருவாரு. இந்த பாக்கியம் எல்லாம் யாருக்கு கிடைக்குன்னே தெரியல. பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவாரு, நீங்க ஆன்மீகத்துல இப்படி அம்மா ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. நான் அம்மா ஒரு வழிகாட்டியா இருக்காங்கன்னு சொல்லதை விட, சாமி எங்களுடைய வாசல்லாம் வந்து
எங்களுக்கு ஒரு தரிசனம் தந்த போல, இறைவன் வந்த மாதிரி தான் இருக்கும். அவர் வரும்போது அவருக்கு பைய தூக்கி போட்டுட்டு ரோட்ல நடந்துட்டு வரும்போது, அவரு ஒரு கொடை இருக்கும், அவருக்கு கொடை, அதை ஊனிட்டே வருவாரு. ராத்திரி கீதா கிளாஸ், கோதேஸ்வரத்துல போய் கீதா கிளாஸ் முடிஞ்சு அன்னைக்கு என் கூட வருவாரு. அப்ப எல்லாம் என் புருஷன் வீட்டுல இருக்க மாட்டார், அவர் திருச்சியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் இந்த மார்த்தாண்டம் ஜங்ஷன் நிறைய கிறிஸ்டியன்களுடைய ஆதிக்கமாக தான் இருக்கும். அதே இடத்துல நான் ஒரு சன்னியாசிக்க பையன் தூக்கி போட்டுட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரேமானந்தாவும் சிஷியையும் போறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் சாமிகிட்ட, சாமி நம்ம 2 பேர், நாங்க 2 பேர் இல்ல, எங்க கூட நிறைய பேர் வருவாங்க திருவிழாக்கு பூஜைக்கு வந்தவங்க எல்லாம். அவருடைய எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குன்னா, ஒரு புஞ்சிரிப்பு சிரிச்சுட்டு வீட்டுல வருவாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளைய வீட்டுல சாமி நமஸ்காரம், சாமி நமஸ்தே சாமின்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ ஒரு இறைவன் வந்த மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு அவருக்கு ஏதோ வீட்டுல இருக்க சாப்பாடை கொடுத்து, எதுனாலும் அவருக்கு கட்டில் வேண்டாம், மெத்த வேண்டாம், பால் வேண்டாம், இந்த சாப்பாடு தான் வேணும்னு கிடையாது, இந்த சாப்பாடு தான். ஆன்மீக சத்துவ குணம் உள்ள ஒரு சாப்பாடு கிடைச்சாலே அவருக்கு போறோம். அவ்வளவு சாப்பிட்டு எங்களுக்கு அந்த ஆன்மீக வழியை காட்டின அந்த சாமிக்கு, எங்களுக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைகளுக்கு, என் புருஷனுக்கு, எல்லாருக்கும். இன்னும் ஒண்ணு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த ஆன்மீக வழியில என் புருஷன் போகல. அப்ப இவர் இங்க அவருடைய பாதம் பட்டு அவருடைய ஒரு சாநித்தியம் எங்க கிடைச்ச பிறகுதான் அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு. நான் சொல்றேன், நீங்க கோதேஸ்வரம் வாங்க, நிறைய பணிகள் அங்க இருக்கு, நீங்க செய்யலாம். முதல்ல எல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பிறகு இவருடைய ஒரு வழிகாட்டுதலும் எல்லாத்தோட அவரும் ஒரு ஆன்மீகவாதியாட்டு இந்த உலகத்தையும் துறக்க வேண்டிய ஒரு நல்ல எனக்கும் ரொம்ப திருப்தியா இருந்து, அவரும் லாஸ்ட் மூமெண்ட்ல இறைவனுக்கு ஒரு விஷயங்களை ஆத்மீகத்துல போனாரேன்னு சொல்லிட்டு அதுக்கு வழிகாட்டியா இருந்தது என்னுடைய குருநாதரான அம்பிகானந்தஜி மகாராஜ். அவரை நினைக்காம இருக்கவே முடியாது. இப்படி இன்னும் சொல்லிட்டே போகலாம். என் பிள்ளைய அதே மாதிரி, நான் இருக்க மாட்டேன், திருவிழாக்கு பூஜைக்கெல்லாம் போயிருப்பேன். என் பிள்ளைய வந்த உடனே ஏதோ இருக்கிறத சாமிக்கு சூடாதான் கொடுக்கணும்னு குக்கர்ல வச்சு சூடு பண்ணி அதை சொல்லவே சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைகளும் சாமிக்கு இவ்வளவு ஒரு இது மரியாதை, மதிப்பு, ஒரு இதோட இருந்தாங்களேன்னு, அதுவும் அதனுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்குதுக்கு. என் மக ஒரு ஆன்மீகத்துல இருக்கா, என் பையனும் இல்லறத்துல ஒரு நல்லறமா இருந்துகிட்டு இருக்கான்னா, இதுக்கெல்லாம் காரணம் சுவாமிஜியுடைய அனுகிரகம் தான். ஏன்னா நம்ம வீட்டுல வரும்போது ஒரு ஆன்மீகவாதி, ஒரு குரு வரும்போது அவருடைய ஒரு வைப்ரேஷன், அது என்னது, நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டுல இருக்கும்போது அந்த என்ன ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அது போயிடுது. அது நான் கண்கூடா கண்ட விஷயம். அதனால சாமிஜியுடைய நினைவுகள், சாமிஜியுடைய அந்த அருள் பார்வைகள் அதெல்லாம் சொல்லியே தாங்காது. அவ்வளவு ஒரு மகிமை. பகவத்கீதை சொல்லி தருவாரு, இருந்து நிறைய விஷயங்கள் படிப்பார், படிச்சுட்டு இருப்பார். நான் அடுக்கலையில வேலை செஞ்சுட்டு இருப்பேன், வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள உட்கார வைப்பார் பக்கத்துல. இந்த பாட்டை படிங்கன்னு சொல்லுவாரு, அத அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் இன்னைக்கு இப்பவும் நான் பாடும்போது எனக்கு இவங்களுடைய அனுகிரகம் தான் இப்படி எல்லாம் பாட வருதோன்னு கூட நினைப்பேன். நிறைய விஷயம் இந்த வயசுலயும் எனக்கு இன்னும் படிக்கணும், நாராயணியம் படிக்கணும், ஒரு பகவத்கீதை, பாகவதம் புக்கெல்லாம் எடுத்து வச்சு என்கிட்ட சொல்லுவாரு. அதே மாதிரி சாரதா தேவியுடைய புக்கு 3 வால்யூமும் நீங்க கண்டிப்பா வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு வந்து தந்து படிக்க வச்சார்.
இதெல்லாம் எல்லாராலையும் முடியாது. எல்லா சன்னியாசிகளும் இப்படி இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இவரு ஒரு அது என்ன ஒரு சமூகத்துல இறங்கி ஒரு ஆன்மீகவாதியாகவும் சரி, சமூக சேவகராகவும் சரி, அது எப்படின்னு சொல்லவே தெரியல. அவ்வளவு ஒரு ஈடுபாடோட இருந்தார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவரை எந்தெந்த இல்லறவாசிகளை பார்த்தாலும் அவர் அப்படிதான் இருந்திருப்பாரு. எனக்கு அதுல முழுமையான நம்பிக்கை இருக்கு. இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அம்மா இந்திரா தர்மையன் அவர்கள் பல அரிய தகவல்களை இங்கே தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக உபதேஸ்வரத்தை சார்ந்த திருமதி லலிதா அவர்கள் சாமிஜியின் பல ஆன்மீக பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீக மயமாக மாற்றிக்கொண்டவர். அவர் வாயால் சாமிஜியின் பெருமைகளை கேட்டு அறிவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்னும் நிலம்பிரை போலும் எய்தனை அந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எங்களுக்கு அம்பிகாந்த சாமியை பற்றி கொஞ்சம் சொல்லான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கோதேசத்தில் புதனும் திங்களும் கீரை கிளாஸ் எடுத்து எல்லா இதையும் இதில் நல்ல இதாக பாடம் எடுத்து நல்ல ஆத்மீக வழியில் எல்லாரையும் சொல்லி தந்து நல்ல இதாக இருப்பார். ஒரு நாள் வராமல் இருந்தாலும் வீட்டாந்தோறும் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் நடத்தி எல்லாம் நல்லபடியாக நடத்தி வைப்பார். அதுபோக ஆசிரமத்திலையும் அவர் சாரதா ஆசிரமத்திலையும் இடம் வாங்கி கட்டடம் போட்டு எங்களை பாலி காய்ச்சதுக்கு அங்கே ஆண்டுதோறும் திருவிழா அடிக்க சமயம் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் கோதேசத்துலேருந்து ஒரு குரூப்பாக போய் தங்கி முத்துநாயன் சார் குடும்பமும் நாங்களும் எல்லாம் போய் இருந்து 3-4 நாள் தங்கி எல்லாம் கழிஞ்சு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வருவோம். அதுபோல் எல்லா விஷயத்திலும் அவர் நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக எல்லார்கிட்டையும் பழகி நல்ல இதாக இருப்பார். வீட்டாந்தோறும் பிரார்த்தனையும் போவார் நடத்துவார். கீதா கிளாஸை முடிய சமயம் ஒவ்வொரு அத்தியாயங்களும் முடியச்சில் ஒவ்வொரு வழிபாடுகளும் வச்சு தொடங்கி அது ஒரு இதாக நடத்தி தருவார். ஒவ்வொரு அத்தியாயம் முடியச்சிலையும் ஒவ்வொரு வழிபாடு கொடுக்க சொல்லி நாங்களும் அதே போல் செய்து கொண்டே இருந்தோம். அப்படி செய்வோம். அப்படியே நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக நல்ல ஒரு சாமி நல்ல இதாக எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். லலிதா அம்மையார் அவர்களுக்கும் நன்றி. அவர்கள் சாமிஜியின் வீடுதோறும் பிரார்த்தனை குறித்து பல கருத்துக்களை இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த பங்கு வருதலுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கோதேஸ்வரம் சமய வகுப்பு ஆசிரியர் குழு உருவாவதற்கும் அதன் கீழ் 50க்கும் மேற்பட்ட சமய வகுப்புகள் ஆலயந்தோறும் நடைபெறுவதற்கும் காரணமானவர் வெள்ளி வளாகத்தை சார்ந்த திரு ஆர் சுந்தரம் பிஎஸ்சி பிஎட் அவர்கள். சமய பணிக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் தவ வாழ்க்கை வாழ்பவர். அவர் சாமிஜியினுடைய தொடர்பை சிறு வயதிலிருந்தே ஏற்படுத்தி கொண்டவர். நாங்கள் அனைவரும் சாமிஜியுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்கு காரணமாக இருந்தவர். அவர்களின் அனுபவ உரையை நாம் இங்கே கேட்டு பயன்பெறுவோம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சால் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இப்பொழுது நம்முடைய தாலூக்கிலே வந்திருந்து நம்முடைய
சனாதன தர்மத்திற்காக உயிர் உள்ளவரை வேலை செய்து எல்லோரையும் அரவணைத்து நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மகிமைகளை மக்களுக்கு உணர்வுபூர்வமாக ஊட்டி இப்பொழுது சமாதி நிலையிலே இருக்கின்ற தவத்திரு அம்பிகானந்த சுவாமியினுடைய மகிமையை பற்றி நான் அறிந்த சில காரியங்களை பற்றி இப்போ சொல்லுகிறேன். 1962 வருடம் குழித்துறை தேவசம் ஸ்கூலில் வைத்து மண்டக்காட்டு செல்லையா சார் என்பவர் சமய வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு வகுப்பு நடத்தி வந்தார். நான் அந்த சமய வகுப்பு சம்பந்தமாக அறிவதற்காக நானும் என்னுடைய நண்பர் செல்லசுவாமி மற்றும் கோட்டகத்தில் உள்ள திரு ராஜமணி சார் ஆகியோர், அதுபோல் தங்கையா என்ற ஒருவர் உண்டு, இவரெல்லாம் அங்கே சென்று அந்த சமய கருத்துக்களை கேட்டு வருவது பழக்கம். அங்கே அறிமுகமானவர் தான் இந்த இப்பொழுது அம்பிகானந்த சுவாமி என்று பெயரிலே அறியக்கூடிய ஓ குமாரதாஸ் என்பவர். அப்பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும். நான் எல்லாம் சந்திக்கும் போது நாங்கள் இந்த சனாதன தர்மத்தை பற்றி கூடுதலாக அறியணும் என்று ஆசைப்பட்ட காரணத்தினால் அவர் என்னையும் செல்லசுவாமியெல்லாம் கஸ்தூர்பா கேந்திரத்தை ஆதாரமாக்கி அங்கே ஏழைகளுக்கு அம்பர் சர்க்கா பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு ஆசிரமத்தில் பூஜை ரூம் ஒன்று இருந்தது. எங்களை அதிலே வைத்து போனதும் இருக்க சொல்லி ஹரே ராமகிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்ற மந்திரத்தை கிட்டத்தட்ட மத்தியானம் நாங்கள் போனோம்னு சொன்னால் சாயங்காலம் ஒரு 4, 4:30, 5 மணி வரைக்கும் அதையே திருப்பி சொல்லிக்கொண்டே இருப்பார். இடைக்கிட ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மகிமைகளை பற்றி சொல்வார், சுவாமி விவேகானந்தருடைய மகிமைகளை பற்றி சொல்வார். அதே போல நம்முடைய தவத்திரு மதுரானந்த சுவாமி மகாராஜ் எப்படி வள்ளிமலையிலே வந்தார் என்று சொல்வார். எல்லோருமே சனாதன தர்மத்திற்காக அன்று வேலை செய்யக்கூடிய ஆள்களாக இருந்தார்கள். ஆசிரம வாயிலாகவும் அதே போல தனித்தனியாகவும் அப்படி வேலை செய்து கொண்டு மண்டக்காட்டு செல்லையாசாரும் அதே போல தான். மண்டக்காட்டு செல்லையாசாருடைய கூட வந்தவர் தான் எனக்கு அறிமுகமானவர் இந்த தவத்திரு அம்பிகானந்த சுவாமி. பிறகு ஒரே லட்சியம் அவருக்கு என்னென்னா ஏழைகளுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக நாங்கள் சந்திக்கும் போது, அதாவது ஹரிஜன் காலனிகளில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து அவர் மக்களிடமிருந்து ஏதாவது வசூல் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அவர்களுக்கு பல நன்மைகளை படிக்கக்கூடியவர்களுக்கு சலுகைகள், அதே போல் மாணவர்களுக்கு ஏதாவது சலுகைகள் இதெல்லாம் செய்து வந்தார். அப்போ நாங்களும் அதில் அப்படி எனக்கு அறிமுகமானவர் தான் தவத்திரு இந்த அம்பிகானந்த சுவாமி மகாராஜ் அவர்கள். தவத்திரு அம்பிகானந்த சுவாமி என்ற பெயரில் அறியலானார். அதன் பிறகு நாங்கள் என்ன செய்தோம்னா கோதேஸ்வரத்தில் ஒரு சத்சங்கம் போல் சாமியை வைத்து நடத்தி வந்தோம். அப்போ அவர் நல்ல நல்ல சமய கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி தருவார். நம்முடைய தொண்டு வாயிலாகத்தான் நமக்கு இறைவனை அடைய முடியும். அல்லாமல் நாம் ஒரே மூலையிலே இருந்து கொண்டு நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டு இறைவனிடம் ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் ஒன்றும் நடக்காது. நமக்கு நன்மை என்னன்னு சொன்னால் இறைவனுடைய அருளை பெறணும். அதற்கு நாம் என்ன செய்யணும், சமூகத்தில் இறங்கி சேவை செய்யணும் என்று சொல்லுவார். அதன்படி நாங்கள் என்ன செய்வோம்னா, சரி எப்படி இல்லைன்னா அங்கே கோயிலில் வரக்கூடிய ஆளுகளை சந்தித்து ஒவ்வொரு வீட்டிலையாக போய் இருந்து பஜனை, நாம ஜபம், அதே போல் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய வீட்டிலே இருந்து கால்நடையாக தான் கோதேஸ்வரத்துலேருந்து போவோம். போய் அங்கே இருந்து அவரும் நடந்து வருவார். அங்கே கோயிலுக்கு அந்த வீட்டில் சென்றிருந்து 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் அப்படி நாம ஜபம் எல்லாம் செய்து அந்த மக்களுக்கு ஒரு சமாதானமான கருத்துக்களை
சொல்லி ஆசுவாசப்படுத்தி அவர்களையும் ஆலயத்தோட தொடர்பு வைப்போம். அப்படி ஏராளமான ஆட்கள் நம்முடைய கோதேஸ்வரம் கோயிலில் வந்து வருவார்கள். அங்கே பூஜாரிகள் செய்யக்கூடிய பூஜையில எல்லாம் கலந்து கொள்வார். எல்லா காரியங்களும் அதே போல் அவர் முதல்ல சில காரியங்களை செய்து வந்தார். கல்யாணங்களை கூட ஒரு பைசா வாங்காமல் நடத்தி வைப்பார். ஆனால் இதுக்கு எந்த விதமான தட்சிணை கூட அவர் கேட்க மாட்டார். யாராவது அப்போ அந்த காலத்துல எல்லாம் வலியுறுத்தி ஏதாவது ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா அதை மட்டும் வச்சுக்கிடுவார். அவர் வெள்ளிமலையில இருந்து எல்லாம் அல்லங்கி மருதங்கோட்டையில இருந்து நடந்து தான் வருவார். அதுபோல் நடந்து தான் போவார். ஒரு சஞ்சியை மட்டும் தோல் பையை மட்டும் அப்படியே போட்டிருப்பார். அதில் அவர் எங்கேயாவது இருக்கணும்னா உட்கார்றதுக்குள்ள துணிமணிகளாக வச்சிருப்பார். வேற ஒன்றுமே இருக்காது. அப்படி அன்றைய காலம் வேலை செய்ததுனால எனக்கு ரொம்ப பழக்கம் ஏற்பட்டு எனக்கும் கூடுதல் சனாதன தர்மத்தை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆசை இருந்த காரணத்தினால் நான் அவரிடமிருந்து சில புஸ்தகங்களை எல்லாம் அவர் புஸ்தகங்கள் எல்லாம் அல்மார பீரோவில் நிறைய அடுக்கி வச்சுருந்தார். அதையெல்லாம் ஒன்றொன்னா எடுத்து படிப்பேன். படித்து அவர் அதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட உள்ள சில முக்கியமான கருத்துக்களை சொல்வார். அதே போல் அந்த நேரத்தில் ராமகிருஷ்ண விஜயம் அப்படி அதே போல் விஜயபாரதம் இப்படிப்பட்ட புக்குகளை எல்லாம் கொண்டு வருவார். அவர் எங்கே இருந்தோ ராமகிருஷ்ணா மடத்தில் போய் இந்த புக்கை வரவழைத்து இங்கே பையில் போட்டு கொண்டு வந்து எங்களுக்கு தருவார். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா ஊராக கொண்டு ஒவ்வொரு ஆளுகளுக்கும் கொடுத்து அவங்க தரக்கூடிய பைசாவை வாங்கி கலெக்ஷன் ஆனது சில தரமாட்டாங்க. ஆனாலும் சாமிகிட்ட கொடுத்து அதை அவர் முடிஞ்ச அளவு சேர்த்து அனுப்பி கொடுப்பார். இப்படி தான் அந்த தொண்டு தான் நடந்திருந்தது. அதனால் தொண்டு செய்யணும்னு உள்ளதான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. அப்படி நாங்கள் சமயப்பெல்லாம் நடக்குவோம். சமயப்பு தொடங்கி வைக்கிறதுக்கெல்லாம் அப்போ எங்களுக்கு இந்த அமைப்பாளர் இந்த மாதிரி பதவியெல்லாம் அப்போ வரல. அதுக்கு முன்னாடி நாங்கள் சாமியை கொண்டு போய் சமயப்பு தொடங்கி வைப்போம். ஒவ்வொரு ஊர்லேயா வருவார். நடந்தது எங்களை போல் வருவார். அதே போல் வீட்டில் போனால் ஒரு வேளை சாயங்காலம் தூர இடத்துக்கு போனால் கூட அங்கே வீட்டில் போனால் சாப்பிட்றது போட்டு இருக்காது. அதாவது சில நேரங்களில் கொஞ்சம் கஞ்சி தண்ணி தான் இருக்கும். இல்லைன்னா சூடு தண்ணியும் குடிச்சிக்கிட்டு படுத்துக்கிடுவார். காலையில் எழுச்சி திருப்பி நாங்கள் வீட்டுக்கு வருவோம். அவர் என்ன செய்வாருன்னா இதே போல் அங்கே இருந்து அந்த அம்பர்சர் சம்பந்தமான அதுபோல் சோப்பு தொழில் செய்து வந்தார். அதையும் மக்களுக்கு சொல்லி கொடுத்து அதில் உள்ள இதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ கிருஷ்ணம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை அங்கே படிச்சுட்டு இருந்தான். இவ வந்து ஹரிஜன் இதில் இருந்து குடும்பங்களில் இருந்து சாமியை கூட வந்தவா. அப்புறம் வசதியானதுக்கப்புறம் அவளை வீட்டில் கூப்பிட்டு நல்ல வசதியானவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டாங்க. அப்போ ஆனால் இவர் என்ன செய்யணும்னா நாங்கள் என்ன இது வரைக்கும் சாமி தான் பார்த்தாரு, அதனால் நான் அங்கே எல்லாம் வரையில, நான் இனி சாமிக்கு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் சொல்லி அனுப்பிட்டான். இது சாதாரண ஒரு ஆளுக்கு வரக்கூடிய நிலைமை இதெல்லாம். ஆனால் இன்றைக்கும் அந்த கிருஷ்ணமானு சொல்லக்கூடிய அம்மா இப்போ பார்வதிபுரத்தில் தனியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யாராவது கொடுக்கக்கூடிய தட்சிணையை அங்கே உள்ள ஆளுகளுக்கு கொடுத்து பகிர்ந்து அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான். அப்போ சாமிக்கு என்னென்னா அந்த சேவை ஒன்று தான். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மகிமை வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அந்த என்ன சகிப்பாக இருந்தாலும் சகிச்சு அந்த சகிப்புத்தன்மையோட நம்ம செய்யணும்னு சொல்லுவார். நிறைய ஊர்களுக்கெல்லாம் நடந்து அப்படியே வருவார். சலிப்பில்லாமல் நடப்பார். அப்படியே போய் எனக்கு சனாதன தர்மத்தை கூட்டி ஊராச்சு அன்னைக்கு எங்களுக்கு அதே போல் கோயிலில் திருவிழா நடக்கணுன்னா சாமியை பற்றி கொஞ்சம் தொடக்கத்துக்கு சாமியை சேர்த்துக்கிடுவோம். அதே போல் சாமியை பற்றி கொஞ்சம் கருத்துரைகள் பேசணும்னா பேசுவார். அப்போ எல்லாம் மக்கள் அருமையாக அந்த கவனமாக இருந்து கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர் என்ன செய்வார்னா ராமகிருஷ்ண பரமசிவரை பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் நிறைய தெளிவாக எடுத்து சொல்லுவார். அப்போது எங்களுக்கு அந்த மாதிரி தான் இந்த விளவங்கோட்டில் பல கிள்ளியூர் யூனியன் எல்லாம் கான்டாக்டில் வந்து நாங்கள் எல்லாம் சமயப்பெல்லாம் தொடங்கி அந்த சாமிக்கோட உத்வேகத்தோடு தான் எங்களுக்கு செய்ய முடியும். அதே போல் அவர் என்ன பார்ப்பாருன்னா ஒரு ஆள் சமயத்துக்கு சரியான தொண்டு செய்யணும்னா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உள்ளவங்களை மாதிரி இருக்கணும். பெரும்பாலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தால் ஓரளவு இருப்பாங்க. அதே போல் ஒரு ஆளுக்கு இவ்வளவும் போராது, இன்னும் ஆன்மீகமாக அறியணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் நல்ல வலிமை உள்ள மகான்கள் இருந்தாங்க. அவங்கள அவரே கூட்டி கொண்டு காட்டுவார். அதாக்கும்
ஒரு ஆளுகிட்ட நம்ம ஆன்மீகமாக என்ன சொன்னாலும் குற்றம் குறை தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தவ சக்தியில் இருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது தான் நமக்கு ஆன்மீகத்தினுடைய அந்த உணர்வு நமக்கு அல்லிங்க ஆன்மீகத்தினுடைய ஒரு சரியான அந்த ஆன்ம சக்தியானது நமக்கு கிடைக்கும். அதுக்காக எங்களை என்ன செய்வாருன்னா அபேதானந்த சுவாமி ஆசிரமத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அங்கே அந்த சமயம்லாம் அடிக்கடி லட்ச அர்ச்சனை எல்லாம் நடந்து வந்து கோடி அர்ச்சனை எல்லாம் நடக்கும். அந்த இதில் எல்லாம் எங்களை கலந்துக்கிட செய்வார். அப்போ எங்களுக்கும் இதில் இப்படி சாமி மாதிரி எங்களுக்கும் ஆகணும்னு ஒரு ஆசை தான் இருக்கும். அதே போல் என்ன செய்வார்னா மாயம்மை அந்த சமயம் கடற்கரையில் இருந்து தனியாக இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி மண்டபம் எல்லாம் கிடையாது. வார ஆளுகள் போகிற ஆளுகள் என்னவங்களும் கொடுப்பாங்க. அது சில ஆளை வாங்குவாங்க, சில ஆளை வாங்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் நிறைய நாய்களை எல்லாம் சேர்த்து போட்டிருப்பாங்க. அந்த நாய்களை தூக்கி எல்லாம் தரைக்கு மேலே ஓடி போட்டிருப்பாங்க. அது அப்படியே கிடந்து எவ்வளவு இதாக இருந்தாலும் ஒன்று கொண்டு கட்டி வைக்காது. எங்கண்டு ஏதாவது ஹோட்டலில் போய் ஏதாவது கை நீட்டியாச்சுன்னா ஏதாவது கொடுப்பாங்க. அதை கொண்டு பங்கு வச்சு இந்த நாய்களுக்கு போடுவாங்க. அந்த மாயம்மையை எங்களை கொண்டு காட்டுவார். இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக எனக்கு முக்கியமாக மருத்துவமனைன்னு சொன்னாலே எங்களுக்கு அதெல்லாம் அறியணும் கேட்கணும் அப்படின்னு இருக்கும். அப்போ கொண்டு காட்டுவார். அப்போ அங்கே இருந்த ஒரு மகான் தான் இந்த நயனார் சாமின்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தார். அவர் பெரிய அதை என்ன சொல்லுவாங்க அவதூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்லிய மொழி அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஆனால் நமக்கு பேசாத ஒரு விதத்தில் அவர் பேசுவார். ஆனால் ஆன்மீகமாக தான் பேசுவார். அப்படி அவரை கொண்டு காட்டினார். அதே போல் லட்சுமிபுரத்தில் ஒரு மனுசுவாமி இருந்தார். அவரையும் கொண்டு காட்டினார். இவரை காட்டி இப்படி மக்களை ஒவ்வொரு ஆளுகளாட்டு. அப்போ எனக்கும் இவங்களை பற்றியெல்லாம் சொல்லுறதுக்கு வாய்ப்பு. அப்போ எல்லாருமே பார்ப்பாங்க. ஓ, இதுதான் நம்முடைய சமயத்தினுடைய பெரிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இதுலேயுமே ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறது. அந்த தெய்வத்தை மட்டுமே தன்னுடைய மனதில் நினைச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுக்காக வயத்து பசிக்குன்னு வரும்போது யாராவது கொண்டு கொடுத்தா, தானே கொண்டு கொடுத்தா, அதுவும் பக்தி நிறையில பக்தி உணர்வில் இருக்கக்கூடிய கொண்டு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா இவங்க யாருமே நினைச்ச மாட்டாங்க, வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையில இல்லை. அப்படி இருந்தாங்க. அப்படிப்பட்ட பெரியவங்களை எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்படி சமயத்தை பற்றினா பெரிய ஒரு சமயத்துக்காக அந்த சமயத்தோடு இருந்து தொண்டு செய்தவர். இனி முக்கியமாக எங்களுக்கு இனி ஒரு காரியம் செய்வார். என்னன்னா, நாங்கள் சபரிமலை போவோம். அப்போ சபரிமலைக்கு போகும்போது எங்கள் கூட எல்லா தடவையும் அவர் என்ன செய்வார்னா எருமையிலிருந்து நடந்து தான் வருவார். நடந்து சபரிமலைக்கு நடந்து வருவாருன்னா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு பாருங்களேன். அவருக்கு வயசு 70, 75, அப்படி 80, 85, 90, 95 வயசு வரைக்கும் எங்களை கூட சபரிமலையில் எருமையிலிருந்து நடந்தே சபரிமலைக்கு வருவார். நம்ம கொடுக்கக்கூடிய தட்சிணையை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். ஆனால் என்ன செய்வார்னா, சும்மா நம்ம நடந்துட்டு இருந்தாலும் சரி, அதாவது நைட்டு சில இடங்களில் படுக்க வேண்டிய இருக்குமே ரெஸ்ட்டுக்காக, அந்த மாதிரி நம்ம ஓய்வுக்காக படுக்கும்போது இவர் என்ன செய்வாருன்னா கரெக்டாக 3:30 மணிக்கு எழுச்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து பாருங்க. வயசு 90, 95 இருக்கும். 95 தாண்டியாச்சு. அப்பவும் வந்திருந்து என்ன செய்வாருன்னா கை காலெல்லாம் கழுவிட்டு அந்த பையில் இருக்க இல்லையா ஒரு துணி அதை விரித்து அதில் இருந்து நாமம் ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். பிரார்த்தனை நாம ஜபம் அப்படியே போயிட்டு இருப்பார். நம்ம இன்னைக்கு 70 வயசானாலே அல்லது 60 வயசானாலே எவ்வளோ கஷ்டப்படியும். 90 வயசான ஆள் எருமேலியிலிருந்து சபரிமலைக்கு நடந்து வரணும். அதுவும் இரவு 3:30 மணிக்கெல்லாம் எழுச்சிருந்து பிரார்த்தனை பண்ணணும். என்னென்னா எவ்வளவு ஆன்ம வலிமை இருக்கணும்னுள்ளது எனக்கு இப்போதும் சிந்தனைக்கு எட்டாத விஷயமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ வயசான பருவம் அதெல்லாம் நினைக்கவே முடியலை. அந்த அளவில் மகிமையுடையவர் தான் நம்முடைய திரு சுவாமி அம்பிகானந்த சுவாமி. அவருடைய அந்த எல்லா கோயிலுக்கெல்லாம் வருவார். அங்கே தட்சிணை எதிர்பார்க்கவே செய்ய மாட்டார். அவங்க கொடுக்கறத மட்டும் வாங்கி
அதையும் இது நான் ஏன் பைசா வாங்குறேன்னு தெரியுமா சுந்தரம் அப்படின்னு கேட்பாரு என்கிட்ட. இல்லை சார் நான் சிரிப்பேன். அப்போ சொல்லுவார், கொஞ்சம் அதாவது வீட்டில் இருந்து கைவிடப்பட்ட சில அம்மாக்கள் எல்லாம் இருக்குது, எந்த வசதியும் இல்லாத ஒரு நேரம் சாப்பாட்டு வேலை இல்லாத மக்கள் இருக்குது எங்களுக்கு, அவங்களுக்கு தான் இது போய் சேரும், அல்ல நான் இது வாங்கி எடுத்தேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லுவார். கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு 102 வயசு இருக்கும், எந்த கவலையும் இல்லாத படுத்திருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு சொந்தக்கார ஒரு பையன் வந்தான். பையன் வந்த உடனே அவன் அழுதுகிட்டே நிற்கான். இதுக்கு முன்ன அவன் வந்ததில்லை. மணவாளக்குறிச்சின்னு சொன்னேன். அவன் வந்த உடனே சாமி என்ன செஞ்சாருன்னா ஆவேசப்பட்டு எழுச்சார். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னார், இங்கே பாரு, நான் எனக்கு உரிமைப்பட்ட எனக்கு சொந்தமான அந்த நிலத்தை விற்றதுனால உனக்கு ரொம்ப கவலை இருக்கும். சாமிக்கு அண்ணனாருக்கு பையன்னு நினைக்கேன், அது கவலை இருக்கும். ஆனால் நீ கவலைப்படக்கூடாது. இங்கே பாரு, எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு செலவுக்கு வேண்டிதான் அதை நான் விற்று கொண்டு வந்தேன், ஆசிரமத்தில் போட்டேன். உனக்கும் அந்த ஆண்டவனுக்கு ஆசி இதனால கிடைக்கும், அருள் கிடைக்கும், அதனால நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார். அவனுக்கு அந்த நேரத்தில் கண்ணுலண்டு கண்ணீர் மடமடா பாயுது. அப்போ ஏதாவது பேசியிருப்பான், அது சாமி அறிஞ்சிருப்பாரு, அதான் அப்படி சொன்னார். இருந்தாலும் அவன் செய்து தப்பு, சாமி தப்பு செய்யலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இனி ஆசிரமத்தில் எப்போதுமே மக்களுக்கா அந்த பசியை பற்றி கொஞ்சம் கவலைப்படுவார். ஆசிரமத்தானாலும் சரி, என்ன முதல்ல ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். அங்கே இருக்கோ இல்லையோ அதை பற்றி இல்லை, போனால் கட்டாயம் ஏதாவது சாப்பிட்டோ இல்லை விடவும் மாட்டார். அப்படி இந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்துக்கு வேண்டி, நம்முடைய சனாதன தர்மத்துக்கு வேண்டி வேலை செய்த ஒரு நான் அறிஞருள்ள இந்த மக்களோடு மக்களாக இருந்து ஒட்டி உறவாடி என்ன செய்வாருன்னா அந்த மக்களுக்கு ஆன்மீக உணர்வை ஊற்றுவர் தான் இந்த தவத்திரு அம்பிகானந்த சுவாமி என்று சொல்லக்கூடிய பழைய ஓ குமாரதாஸ். நான் எல்லாம் முதல்ல பார்க்கும்போதே சொல்லுவார், பரனிலே குற்றம் அணுவும் காணாதே, பரதூஷ்யம் தீர பறையாதே, பரம பிரேமம் ஞான் எதிலும் காணேனம், வரதே சாரதே ஜெகதம்பே. என்னன்னா, அடுத்தவனுக்கு மேல உள்ள குற்றங்களை நம்ம பார்த்துக்கிட்ட இருக்காம, பரநிலைய குற்றம் அணுவும் காணாதே, அதுபோல பரதூஷ்யம் தீர பறையாதே, அடுத்தவங்களை பற்றி எந்த குற்றமும் நம்மளும் சொல்லக்கூடாது, அடுத்தவன் செய்ய குற்றம் நம்ம கண்டுக்கிடவும் கூடாது. அப்படி இருந்து என்ன செய்யணும், உன்னை தான் நான் உனக்கு நினைவிலே இருக்கணும் அப்படின்னு அப்பவே பாடுவார். ஆனால் நாங்கள் எல்லாம் காலேஜில் படிச்சிருக்கும்போதே எங்களை இந்த அம்பியான சுவாமி தான் அங்கே ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே அந்தர யோகத்துல எல்லாம் கலந்துக்கிட செய்வார், எங்களை கலந்துக்கிட செய்வார். நாங்கள் கம்ப்ளீட்டாக சாயங்காலம் வரை இருந்துக்கிட்டு பிறகு நைட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலேஜுக்கு போவோம். அப்படி இனி சக்திபுரம் இங்கே எங்களுக்கு ஊரில் ஒரு கோயில் இருக்குது. இந்த சக்திபுரத்தில் பொன்னியா கன்றா கண்ணிலே கூட அவருடைய மகன் வந்து விஜய் எல்லாம் அப்பவுமே எம்ஏ எல்லாம் படிச்சிருந்தார். அதனால இவங்களோட எல்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். ஈடுபாடாக இருந்து சாமிக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு கோயிலில் ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னா எந்த வீட்டில்னாலும் சரி எங்கே படுக்கணுமோ படுத்துக்கிடுவார். கோயிலானா கோயிலில் படுத்துக்கிடுவார், வீட்டில்னா நம்ம என்ன சொல்லியுமோ அது போல கேட்டுக்குவார். அதுதானே இப்போ அரசு காரங்களும் அப்படி தானே செய்கிறாங்க. அவங்க எந்த ஊரில் போனாலும் அவங்களுக்கு எங்கே போகிறாங்களோ அங்கே என்ன நடக்குதோ அதில் எல்லாம் அவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்து வேலை செய்தார். அப்படி ஆர்எஸ்எஸ் உள்ள இயக்கத்தில் உள்ளவங்க செய்யக்கூடிய அதே பணியை அதே பாணியில் செய்து நம்முடைய சமுதாயத்துக்காக இன்னைக்கு, அதனால தான் இங்கே உள்ள சமயப்புகளானாலும் சரி மக்களானாலும் சரி அவரை கண்டா நல்லா மதிப்பாங்க, எல்லாரும் மதிப்பாங்க. அப்படி அதுபோல் 1-2 ஆளுகள் கொஞ்சம் ரூபாயெல்லாம் கடன் வாங்கினாங்க. அப்போ அந்த ஆசிரமத்து பணிக்காக ஆளுகள் கொடுத்த நன்கொடையை இவர் நினைச்சுவார் என்னன்னா அந்த வேலைகளுக்காக அதை ஒதுக்கி போட்டிருப்பார். அதுக்காக அந்த பைசா அரைஞ்சு போய் கேட்பாங்க, சாமி கிட்ட போய் கேட்பாங்க, சாமி எடுத்து கொடுப்பாரு. இது கொடுக்காத ஆளுகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, திருப்பி கொடுக்காத ஆளுகள் உண்மையிலே உள்ளது எனக்கு தெரியும். அவங்க என்னச்சுவாங்கன்னா அந்த பைசா கேட்டாச்சுன்னா ஒரு தடவை 2 தடவை கேட்பாரு, இல்லைன்னா விட்டுருவாரு, கேட்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு சாமி இந்த அம்பிகானந்த சுவாமி.
இதே போல் இனியும் அதுக்கு பிறகு இது போல் ஆளுகள் வரணும்னுள்ளதான் என்னுடைய ஆசையமாக இருக்குது. ஆனால் என்ன செய்யுது, எங்களுக்கு இந்த மரண பிரார்த்தனை இதுக்கெல்லாம் வழிகாட்டினார். கடவுள் பக்தியோடு இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம சமுதாயங்களுக்கு வேலை செய்தால் நம்ம கட்டாயம் என்ன செய்ய முடியும், நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மதிப்புக்குரிய சுந்தரம் சார் அவர்கள் எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து சமய வகுப்பை தொடர்ந்து நடத்தி இந்து சமயத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்டியவர். சாமிஜியின் சிறப்புகளை விரிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அடுத்ததாக சுவாமிஜியின் தங்கையைப் போல சுவாமியால் வளர்த்தப்பட்டவர், சாரதா மந்திரத்தின் தற்போதைய மாதாஜி என்ற பெருமைக்குரியவர், தன்னுடைய வாழ்நாள் சம்பாத்தியம் முழுவதையும் ஆசிரமத்தினுடைய வளர்ச்சிக்காக செலவு செய்த பெருந்தன்மைக்குரியவர். தற்போதும் ஆசிரமத்தில் இருந்து கொண்டு பூஜை மற்றும் பராமரிப்பு பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ணம்மா அவருடைய வாயால் சாமியை குறித்த அனுபவ உரைகளை கேட்டு அறிவோம். ஓங்கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூவரசாரவர்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஐந்து கரத்தனை அணிமுகத்தனை இந்திரம்பிரை போலும் ஈத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரணே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஜெய நாராயணி நமஸ்துதே. நான் 3 வயசு முதல் எங்கள் அப்பாயை போல நான் அண்ணா தான் அவரை கூடுவேன். 3 வயசு தொட்டு எனக்கு இத்தனை வயசு வரை அவர் நல்லா என்னை வளர்த்துனாங்க. வளர்த்தி படிப்பிச்சு எல்லாம் நல்லதாக்கி கொண்டு வந்தாங்க, வேலை வாங்கி தந்தாங்க. 3 வயசு இப்போ മാർത്താണ്ഡല്ല കസ്തൂർബാ കേന്ദ്രത്തിൽ നിന്ന് ഞാൻ നല്ല പഠിച്ചെടുത്ത് വന്ന് ഇപ്പോൾ കേന്ദ്രാവിടെ പഠിച്ച് സർവോദയ സംഘത്തിലെ വേല பார்த்தேன். அது பிறகு അവർ எல்லா இடமும் விளக்கு பூஜையும் இதெல்லாம் விளக்கு பூஜைக்கும் பிரசங்கத்துக்கும் எல்லாம் போவாங்க. அவங்க நம்ம 10-60 பிள்ளைகளை எங்களை எடுத்து வளர்த்துனாங்க. எல்லாருக்கும் நல்ல வேலையும் வேலையெல்லாம் கிடச்சி எல்லோரும் அவரோட வீடுகளில் போயாச்சு. வீடுகளில் போய் 60 பிள்ளைகளை கஷ்டப்பட்டு அவர் எங்களை வளர்த்துனாங்க. அவர் சர்வதேச கவர்மெண்ட்டில் இருந்து பணம் வாங்கி எங்களை நல்லா பார்த்தாங்க. எல்லா கோவில்லையும் எங்களை கொண்டு போவாங்க. வெள்ளிமலையில், மண்டைக்காட்டில், குளச்சலில் எல்லா இடமும் கொண்டு எங்களை 10-15 பிள்ளைகளை அவங்க நாடகம் பாட்டு படிப்பிச்சாங்க. பாட்டு படிப்பிச்சு தந்தாங்க. பாட்டு படிப்பிச்சு தந்தாங்க. பின்ன நல்ல கீதா கிளாஸ் படிப்பிச்சாங்க. எல்லாருக்கும் நல்ல உதவி நல்லா செய்தார். அது பிறகு அவர் கால்நடை ஆகிட்டு எல்லா இடமும் போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு பஸ் கூட யாராதையும் கொண்டு நடந்து எல்லா ஊர்களிலும் விளக்கு பூஜையும் கீதா கிளாஸும் எல்லாம் நடத்தி வந்தாங்க. அப்படி இருக்க சமயத்தில் சர்வோதய சங்கம் கஸ்தூர்பா கேந்திரம் 10-25 வருஷம் வரை எல்லாரையும் நல்லா பார்த்து எடுத்து வந்தாங்க. அது பிறகு சர்வோதய சங்கத்துக்கு அந்த ஆசிரமத்தை கொடுத்தாங்க. நல்ல ஆசிரமத்தை கொடுத்தாங்க. நல்ல முறையில் நல்லா அதை பாதுகாத்து நல்ல அது சோப்பு யூனிட்டு, கேன் யூனிட்டு, பேக்கரி எல்லாம் முன்னுமே அவர் நடத்திட்டு இருந்தாங்க. சோப்பு, கேனு, பேக்கரி எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அது எல்லாம் நஷ்டத்தில் வந்து அவங்களே நிறைய ஆள்கார் நல்ல வேலை பார்த்தாங்க. அவங்களும் எல்லோரும் நல்ல உழைப்பாளிகளாயிட்டு நல்லா உழைச்சி நல்லா
உழைப்பாளிகளாயிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் கடன் வந்து சர்வோதய சங்கத்துக்கு அது ஆசிரமத்தை கொடுத்தாங்க. இவ்வளோதான். அவர் இப்போது வெள்ளிமலை கேந்திரத்திலிருந்து கேந்திரத்தில் நிறைய ஒரு பேபி அம்மா, என் ஒரு அம்மா கூட எங்களை நல்லா பாதுகாப்பாயிட்டு வளர்த்தினாங்க. அந்த அம்மையும் இடுப்பினால அந்த அம்மை, அவங்க பேர் பேபி சேச்சி. நான் சாமியை விളിக்கியது அண்ணான்னு நாங்கள் எல்லாரும் விളിப்போம். அண்ணான்னு நாங்கள் விളിச்சுட்டு இருப்போம். அவரை சாமின்னு கூட நாங்கள் விളിக்க மாட்டோம். அப்படி எங்களை நல்லா வளர்த்தினாங்க. வளர்த்தி ஒரு அம்மையும் கூட உண்டாയിരുന്നു. அந்த அம்மா இழுப்பினால 55 வயசுல அவங்களும் இறந்து போனாங்க. அவங்க இறந்து போனவங்க எங்களுக்கு நல்லா கஷ்டம் வந்து, அப்போ எங்களை பல அங்கே இருந்து நாங்கள் நேர குளச்சலில் வந்தாங்க. குளச்சலில் நேர பார்வதத்தில் வந்து நானும் கஸ்தூரி என்னொரு பொம்பளை. நான் 3 வயசுல எனக்கு இப்போ 73 வயசு ஆச்சு. சர்வோதய சங்கத்தில் 30 வயசு 30 வருஷம் வரை நான் வேலை பார்த்தாங்க. இப்போ எனக்கு யாரும் இல்லாத நான் இப்போ சாரதா ஆசிரமத்தில் வந்திருக்கேன். நல்ல சாமியை அண்ணான்னு தான் நாங்கள் கூப்பிடுவது. அவரை அண்ணா தான் கூப்பிடுவது. அவர் எங்களை நல்லா வளர்த்துனாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா வளர்த்தி நல்ல சாப்பாடெல்லாம் தந்து, அங்கே நிறைய பெரிய ஆൾക്കാரும் ഉണ്ടായിരുന്നു. பெரிய பெரிய பெம்பிள்ளைகள், பெரிய அக்காமாரெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் ഉണ്ടായിരുന്നു. அப்படி மண்டைக்காட்டிலெல்லாம் நாங்கள் நல்லா பாட்டு படிக்க போவோம். எல்லாம் போயிட்டே இருந்தோம். இப்போ நான் இப்போ சாரதா ஆசிரமத்தில் இருக்கேன். என் வேலை இப்போ ரிட்டையர்ட் ஆயாச்சு. இப்போ இங்கே தான் இருக்கேன் ஆசிரமத்தில். ஆசிரமம் வளர்ச்சிக்குதாக தான் எல்லா பைசையும் இங்கே கொடுத்து, ரிட்டையர்டு பைசா கொஞ்சம் தான் உண்டு. அந்த பைசா வச்சு நான் இங்கே தான் கொடுக்கேன். வேறு மருந்து வாங்கினேன். எனக்கு சுகம் இல்லை, நல்ல சுகம் இல்லாமல் இருக்கேன். பரமேஸ்வரி அம்மைன்னு அந்த ஆசிரமத்தில் தான் இருக்கேன். சாரதா ஆசிரமம் பரமேஸ்வரி அம்மா அவங்களும் இறந்து போனாங்க. மாதாஜி ஆகிட்டு நான் இப்போ இருக்கேன். இப்போ இங்கேயும் 10-15 சாரதா ஆசிரமத்தில் 10-15 பேர் இங்கே இருக்காங்க. கீதா நேரில் பொம்பளை உண்டாவதான் இப்போ எல்லா காரியங்களும் எனக்கு கொண்டு கழியாத. அம்மா அவர்கள் சாமிஜியை குறித்து கூறிய சமுதாய பணிகள் என்றும் நினைவு கூறத்தக்கவையாக இருக்கின்றன. சுவாமிஜியோடு இருந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னை இந்த மடத்தினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து கொண்டவர். அவர் கூறிய பல கருத்துக்களையும் கேட்டோம். நன்றி. அடுத்ததாக ருக்மணி அம்மா அவர்கள் நெடுங்காலம் சாமிஜியின் வழிகாட்டுதலின்படி பல சமய பணிகளையும் செய்வதுடன் ஆசிரமம் சிறப்பாக செயல்பட முக்கிய பங்காற்றுபவர். அவர் கூறும் சாமிஜியின் அருமை பெருமைகளை கேட்டறிவோம். गजाननं भूतगणादिसेवितं वित्तसंबलसारभक्षं मासुरं गोगविनाशकारणमामि प्रियसर्वादं ॐ सहनावतु सहने पुनस्तु सह वीर्येन्द्रमावहिते सविनावधीतमस्तु ॐ वंशी विश्रितकरणविनीत्यामृतकर्णबिम्बालरेष्ठपूर्णेन सुन्दरमुखादरविन्द तत्त्वं सनातने. நான் சாமியை பார்த்தது குளச்சல் மகளிர் சாரதா மகளிர் சங்கம்னு வச்சிருந்து, அதில் தான் அவரை முதல் நான் பார்த்தது. அவர் அங்கே வந்ததில் பஜனை பாடுவார், விசேஷங்கள், துர்கா பூஜை சமயம் வருவார். சில சமயம் அந்தரேகம் 2 நாள் சனியும் ஞாயிறும் இருக்கும். அதுக்கும் அதையும் பிரசங்கம் பண்ணுவார். அதில் நான் பார்த்துருக்கேன். அது பிறகு இங்கே நம்மளுடைய மௌனசாமி மடத்தில் அங்கேயும் போனதோறும் வருவார். எல்லாத்தையும் எடுத்து பாடி எல்லா மக்களுக்கும் அறிவுரை சொல்லி எடுத்து நல்ல அவர் அங்கேயும் மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவார். நல்ல செய்திகளெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் பரிசேரில் உள்ள கிருஷ்ணாங்கோவில் பத்திராளியம்மன் கோவில், அதுலேயும் பிள்ளைகளுக்கெல்லாம் மௌனசாமி மடத்துலேயும் விளக்கு பூஜை சொல்லி கொடுப்பார். இங்கேயும் பரிசேரி கோவில்லையும் விளக்கு பூஜை சொல்லி கொடுப்பார். பிள்ளைகளெல்லாம் வரும்.
ஆரம்பத்திலேயே வந்து விளக்கு பூஜையெல்லாம் சொல்லி கொடுத்து அதோட எல்லாம் நிறைய பிள்ளைகள்லாம் வரும் வந்து சொல்லி கொடுப்பாரு. கீழக்கரைப்போடு அங்கேயும் விளக்கு பூஜை சொல்லி கொடுப்பாரு. அங்கேயும் போய் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் கூட்டி விளக்கு பூஜை சொல்லி கொடுப்பாரு. பஜனை பாடுவார். அங்கேயும் வருவார். கட்டுவாங்கோட்லேயும் எங்கள் ஊர்லேயும் அங்கே வந்து கன்னிமார் கோயில், ஏழு கன்னிமார் உள்ள கோயில், அங்கேயும் வந்து அங்கேயும் பார்க்கணும் வருவார். வந்தாருன்னா அங்கே காலையில் வந்து அந்த கோயில் சுற்றுப்பாடு வந்து பக்கத்தில் குளம் கிடக்கு. அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு இந்த பக்கம் இருக்குது, வயல். இதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தில் உற்சாகத்தோடு காலையில் வந்தால் 5 மணிக்கு தான் போவார். அங்கே வந்து மதியத்துக்கு அந்த பிரசாதம் கொஞ்சம் ஒரு துவையலும் ஒரு மரம் வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் தூங்கிட்டு ஒரு மாதத்து வரைக்கும் வந்து அங்கே வந்து பாடிட்டு அந்த இடத்த ரொம்ப அவருக்கு பிடிச்சி வருவார் அடிக்கடி. குலசை இருக்கும்போதே இங்கே சாரதா மடத்தை இது அந்த இடம் காணாதீட்டு வாங்கணும்னு சொல்லும்போது இந்த அட்வான்ஸ் கொடுக்கும்போது பரமேஸ்வரி அம்மா, லலிதாம்பீடேஸ்வர், அம்பிகானந்த சுவாமி, அன்புமதி, ருக்மணி தான் இவ்வளோ ஒரு மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தோம். எல்லாருக்கும் சமுதாயமோ ஏதோ ஒன்றுமே கிடையாது, எல்லா மக்களுக்கும் உபகாரம் பண்ணணுன்னு நம்ம மாதத்தில் ஒரு அம்மாசிக்கு இந்த இறந்த எதிரி பூசா மாதிரி அது நடத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு துர்கா பூஜை உண்டு. ஒரு அந்தரகம் ஒரு 2 நாள் வச்சுருந்தோம். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இந்த கொரோனாவுக்கு பிறகு அதெல்லாம் கொஞ்சம் நடந்து இப்போ கொஞ்சம் திருப்பி நடத்தும். இப்போ மாதத்தில் அருட்பா, இந்த இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், இப்படி உள்ள புஸ்தகங்களெல்லாம் நம்ம இப்படி ஒரு விழா வச்சாலும் இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் பிரயோஜனப்படணும்னு அவங்க இப்படி தியாகத்தொண்டு செய்துகிட்டே இருந்தாங்க. அதே போல் நம்ம வழி நடத்தினாலிட்டு இங்கே கீதான்னு ஒரு நிலை வந்திருந்தா வந்து 28-30 வருஷம் ஆகுது. இல்லை கொஞ்சம் இருக்கிற நேரத்தில் நம்ம இப்படி நடத்திட்டு கடவுள் சாரதாதேவி, ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இவருடைய பஜனை பாட்டு சாமி அன்னைக்கும் காலையில் சாயந்தரம்லாம் சொல்லி தருவார். அந்த பாட்டை சொல்லி தருவார். அதே போல் இங்கே இப்போவும் கரையராமன் சொல்கிறது எல்லாம் 1 மணிக்கூர் மதியத்துக்கு காலையில் சாயந்தரமெல்லாம் இங்கே இருக்க ஆளுகளெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படியே மடம் இப்படியே நல்ல முறையில் நடக்கணும்னு யாருக்கும் எந்த தொந்தரவு ஒன்றும் இல்லாமல் அப்படியே நாங்கள் நடத்தலை, சாரதாதேவி இருக்காங்க. அந்த அம்மையோட பரமேஸ்வரி அம்மையும் அவங்களும் நல்லா அங்கே தொண்டுறது எங்கெங்கே போனாங்களோ என்னென்ன செய்தாலும் அவங்களும் இங்கே கொண்டு வந்து மக்களுக்காக வேண்டி ஒரு குற்றம் குறவு இல்லாமல் அவங்களும் மக்களை நல்ல அன்பாற்று நடத்தினாங்க. அதே போல் இப்பொழுதும் நம்ம அது அந்த பிரகாரம் தான் நம்மளுடைய ஒரு செயல்பாடில் அவங்க செலவிட தான் தர்மம் அப்படியே நடக்கு. ஒரு அன்னதானத்துக்கு குறவு இல்லாமல் அப்படியே நடக்கு. அதனால் நம்ம சாமியும் நிறைய வருஷம் காசு யாத்திரையெல்லாம் நிறைய போயிருக்காரு, வருஷ கணக்கில் போயிருக்காரு. அது இப்போவும் அந்த இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு 40-45 வருஷமெல்லாம் போயிருப்பார். வயசான பிறகும் அவர் போய் இருந்தார். அவர் வந்து இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் கதர், சர்க்கா நூல் எல்லாம் சொல்லி கொடுத்து நிறைய மக்களுக்கெல்லாம் உடை கிடைக்கும், சாப்பாட்டுக்கு ஆகாரம் கிடைக்கும். பாவப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய துணி எடுத்து கொடுத்துருக்காரு. சர்வோதயத்திலேருந்து செலவு கழிக்க முடியாத ஆளுகளுக்கு பைசா சாதனங்கள் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி அவர் பெரிய ஒரு மகன், ஒரு நல்ல ஆளுகளுக்கு தெரியாது. அவர் கர்மயோகின்னு நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காரு. நிறைய ஆளுகளை நல்லாக்கியும் கொண்டு வந்திருக்காரு. நிறைய இடத்துல போய் நல்ல நடந்து தான் போவார். வயசானாலும் அவர் அங்கேருந்து வெட்டுவண்டி மரம் வேறு நடப்பார், களியங்காட்டு கோயில் நடப்பார், வெட்டு மடம் நடப்பார், எல்லா இடம் நடந்தே தான் போவார். குளித்தர வாங்கினாலும் அந்த மருதங்கோடு வேறு நடப்பார். அப்படி எல்லா இடம் நடந்து நல்ல தியாக தொண்டு செய்து இங்கே அவர் வயசான பிறகும் இந்த தென்னுக்கெல்லாம் தண்ணி கோரி ஊற்றி எடுத்து எல்லா இடம் அவர் போனான்னா அங்கே 5-6 தென்னை மரம் அதெல்லாம் தட்டெடுத்து அவர் நல்ல வேலையெல்லாம் செய்வார். அவர் நல்ல இறக்கமும் அதிகமாக அவர் ரொம்ப உடம்பு தியாகம்னு இதுவாக இல்லை. 4-5 நாள் கழியலைன்னு சொன்னார். கடைசியில் எனக்கு வீசரி வேணும்னு சொன்னார். வீசரி கொண்டு கொடுக்கும்போது சொன்னார்,
எனக்கு இந்த வீசர் இல்லை, எனக்கு பனையில் செய்த வீசர் தான் வேணும்னு. அப்போ நான் வந்து பறைக்கு எடுத்ததெல்லாம் ஒழிச்சு வச்சுப்பேன். அப்போ ஒன்று கொடுத்தோன்னா இதுதான் இதுதான். அப்போவும் சிவன் போகிற நேரத்துக்கு இதுதான்னு ஒரு 2-3 வட்டம் வீசினார். வீசி இருந்தோன்னா வாயிலேருந்து பேபியுமே பார்த்துருக்காங்க, அப்படியே ஒரு ஒளி அவர் வாயிலேருந்து போயிருக்கு. அந்த வீசர் வீசினவரோட அவருடைய சமாதி நிலை அவருக்கு அடைஞ்சு. அதனால் இதுவரையும் மடத்துலேயும் நல்ல இதாக தான் இனிமேலும் நல்ல முறையில் நடந்தது. இதே மாதிரி சேவை செய்ய யாரோ வருவாங்க, யாருக்கும் சொந்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதே போல் மக்கள் நின்று எல்லாம் நல்ல முறையில் நடக்கணும், நல்லா வரணும். இதுதான் பிரார்த்தனை எல்லாருமே. அப்படியே முடித்து கொள்ளுது. சுவாமிஜியின் சிறப்பு இயல்புகளையும் சாமிஜி தன் இறுதி நாட்களில் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தார் என்பதையும், சுவாமிஜியின் ஆத்மா இவ்வுடலை விட்டு பிரிந்து செல்கையில் ஜோதி சிற்பமாக சென்றார் என்ற முக்கிய செய்தியையும் அழகாக நமக்கு எடுத்து கூறிய ருக்மணி அம்மா அவர்களுக்கு நன்றி. அன்பர்களே, இன்னும் பல பக்தர்கள் சாமிஜியின் ஆன்மீக பணி தடையின்றி செயல்பட உறுதுணையுடன் இருந்திருக்கின்றார்கள். அவர்களிலே குறிப்பிடத்தக்கவர் டாக்டர் முத்துசாமி, திரு கோபி மற்றும் திரு கிருஷ்ணன் நாயர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். அன்பர்களே, சுவாமிஜி எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் இந்து சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்தியவர்கள். தன் வாழ்க்கையிலே எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர். எப்படி சிக்கனமாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், எப்போதும் எப்படி இறை உணர்வோடு நம்மை அமைத்துக் கொள்வது என்பதையெல்லாம் சிறப்பாக நமக்கு எடுத்து கூறியவர் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சில கருத்துக்களை தான் இந்த பதிவிலே நாம் உங்களுக்கு விளக்க முடிந்தது. இதுபோல இன்னும் பல உண்மைகள் சாமிஜியை குறித்து சொல்வதற்கு இருக்கின்றது. அவற்றையெல்லாம் இனி தொடர்ந்து வருகின்ற பதிவிலே நிச்சயமாக அதை வெளிப்படுத்துவோம். இந்த பதிவை விப்ஜிய ஹெல்த்தி லைஃப் என்ற யூடியூப் சேனல் வழியாக பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். அனைவரும் இக்காணொலியை பார்ப்பதுடன் உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து உதவுங்கள். விப்ஜிய ஹெல்த்தி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதுபோன்ற ஆன்மீக பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய உதவி செய்யுங்கள். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஓ.